வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன். ரயில்வேயில் செக்ஷன் கண்ட்ரோலர் பணி காலியிடங்கள் 119. இந்திய ரயில்வேயில் காலியாக உள்ள செக்ஷன் கண்ட்ரோலர் பணிக்கு 119 பேர் தேர்வு செய்யப்பட உள்ளனர். இது பற்றி விவரம் வருமாறு: சென்ட்ரலைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் நம்பர் GEN/03/2026. பணியின் பெயர் செக்ஷன் கண்ட்ரோலர். காலியிடங்கள் 119. சம்பளம் 35,400. வயது வரம்பு 1/7/2026 தேதியின்படி பொது பிரிவினர்கள் 20 முதல் 33 வயதிற்குள் இருக்க வேண்டும். SC, ST, OBC பிரிவினர்களுக்கு ரயில்வே விதிமுறைப்படி வயது வரம்பில் சலுகை தரப்படும். கல்வி தகுதி: ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் இளநிலை பட்டப்படிப்பை முடித்திருக்க வேண்டும். தேர்ந்தெடுக்கப்படும் முறை: தகுதியானவர்கள் CBT எனப்படும் ஆன்லைன் வழி எழுத்துத் தேர்வு, மருத்துவ தகுதி தேர்வு, சான்றிதழ் சரிபார்த்தல் ஆகியவற்றின் அடிப்படையில் பணிக்கு தேர்வு செய்யப்படுவர். எழுத்துத் தேர்வில் ரீசனிங், அனலைட்டிக்கல் அண்டு மேத்தமெட்டிக்கல் கேப்பபிலிட்டி, லாஜிக்கல் கேப்பபிலிட்டி போன்ற பிரிவுகளிலிருந்து கேள்விகள் கேட்கப்படும். கேள்விகள் பட்டப்படிப்பு தரத்தில் கேட்கப்படும். எழுத்துத் தேர்விற்கான பாடத்திட்டம், மதிப்பெண்கள் விவரம் ஆகியவை இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. எழுத்துத் தேர்வு பற்றிய விவரம் கால் லெட்டர் மூலம் தகுதியானவர்களுக்கு தெரிவிக்கப்படும். விண்ணப்ப கட்டணம்: SC, ST பெண்கள், முன்னாள் இராணுவத்தினர், திருநங்கைகளுக்கு ₹250, இதர பிரிவினர்களுக்கு ₹500. கட்டணத்தை ஆன்லைன் முறையில் செலுத்தவும். விண்ணப்பிக்கும் முறை: www.rrbchennai.gov.in என்ற இணையதளம் மூலம் 14/8/2026 தேதிக்குள் முன் ஆன்லைன் முறையில் விண்ணப்பிக்கவும். விண்ணப்பிக்க தேவையான விவரங்கள் ரயில்வே இணையதளத்தில் வெளியிடப்படும். மேலும் கூடுதல் விவரங்களை தெரிந்து கொள்ள மேற்கண்ட இணையதள முகவரியை பார்க்கவும்: www.rrbchennai.gov.in என்ற இணையதளத்தில் வேலை, வயது, கல்வி தகுதி, தேர்வு செய்யப்படும் முறை போன்ற அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக நன்கு தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும். தகுதியுடைய நண்பர்கள் இந்த செய்தியை முழுமையாக நன்கு படித்து பார்த்தும் கொடுக்கப்பட்டுள்ள இணையதள முகவரியில் வேலை பற்றிய அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும். தகுதியுடைய நண்பர்கள் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்.